அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெல்டா 7 நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ட்ரைபன் ஆதாரி பார்பரிக். ஒரு தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்கில் சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஃபேவரட் நடிகர் சத்யராஜ் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த தலைப்பே மகாபாரதத்தில் வரக்கூடிய பீமனோட மகன் கடோத்கஜனோட மகனான ட்ரைபன் ஆதாரி பார்பரிக்கு தான் தலைப்பாக வச்சுருக்காங்க. குருஷேத்திர யுத்தத்தையே 3 அம்புகள் மூலமாக முடிச்சிடுவேன்னு சொன்னவர் பார்பரிக். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, காணாமல் போன தன்னோட பேத்தியை தேடக்கூடிய ஒரு தாத்தாவின் கதை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த தாத்தா தான் நம்ம சத்யராஜ். இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு. தனது மருமகன் மரணத்திற்கு பிறகு அன்பிற்குரிய பேத்தி நிதிக்காகவே வாழ்கிறாரு. மற்றவர்களின் மனதையும் பிரச்சனைகளையும் அவர் புரிந்து கொண்டாலும் பேத்தி நிதி காணாமல் போகும்போது அவர் உடைந்து போகிறார். அதே நேரத்தில் வெளிநாட்டில் குடியேற வேண்டும் என்ற கனவு காணும் ராம்னு ஒரு கேரக்டரு. அந்த வெளிநாட்டில் குடியேறதுக்காக அவருக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவர் ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை செய்கிறாரு. அவரது நண்பர் தேவ்னு ஒருத்தர் ஒரு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறாரு. அதே நேரத்தில் ஒரு லேடி டான் உதயபானு பால் வியாபாரம் செய்கிறாங்க. நிதி காணாமல் போனதோடு இந்த நபர்கள் எவ்வாறு தொடர்புடையவர்கள் என்பது மீதமுள்ள கதையாகும். இந்த கதையை புரியும்படியாக சொல்லணும்னா, ஒரு உளவியலாளரான மனநல மருத்துவரான சத்யராஜ் தன் பேத்தி சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு இருக்காரு. அன்பா அழகா அவங்க அம்மா அப்பா எல்லாமே அவர் தான் அந்த பொண்ணுக்கு. அந்த பேத்தி மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. ஸோ பேத்திக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரணை நடக்குது. அதுக்கு பேரலாம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த 2 நபர்களின் கதையை காட்டுறாங்க. அந்த கதைக்கும் இந்த பேத்தி காணாமல் போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த பேத்திக்கு என்னாச்சு? சத்யராஜின் பேத்தியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. இது கொஞ்சம் குழப்பமான கதை. 2 ஸ்டோரி கடைசியாக ஒன்றாகும். நம்ம மகாராஜா படம் மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைந்த படம் தான். அதை விட கம்மியான ட்விஸ்டன் தான் இருக்குது. இதில் ஒரு போலீஸ் உதவியோட சத்யராஜ் களத்தில் இறங்கி இனிமேல் போலீஸை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த சத்யம் ராஜேஷ் உதவியோட இவர் புலனாய்வு பண்ணி விசாரிக்கிறாரு. புராண கதையோடு இணைத்து ஒரு 15 நாளைக்கு முன்பு நடந்த கதையோட பேரலாம் கதை சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நல்ல ஐடியா தான். கிளைமேக்ஸ் இந்த கதை உங்களுக்கு கிளைமேக்ஸில் தான் புரியும். இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் தான். இந்த படத்தோட டைட்டிலுக்கு இந்த படத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவ்வளோ பெரிய மகாபாரத போரையே 3 அம்புகளில் ஒட்டுமொத்தமாக நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற கதாபாத்திரம் தான் அந்த ட்ரைபன் ஆதாரி பார்பரிக்கா. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யாரோட மகன்னு. அதை ஏன் டைட்டிலாக வச்சுருக்காங்கன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் நடிகர் சத்யராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸு தான் பலமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தாலுமே எக்கச்சக்கமான கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் சரியாக யூஸ் பண்ணலன்னு தான் தோணுது. ஒரு லேடி டான் கேரக்டர் வருது, அவங்களையும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. இந்த படத்தில் நடிகர்கள் சத்யராஜ், சத்யம் ராஜேஷ், வசிஸ்தலா சிம்ஹா, சஞ்சிராஜ், உதயபானு, விடிவி கணேஷ், மொட்ட ராஜேந்திரன், கிராந்தி கிரண் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ரைட்டிங் டைரக்டர் மோகன் ஸ்ரீவத்சா அவர் தான் இயக்கியிருக்காரு டைரக்டர். ஒரு ஓவராலாக நல்ல ஐடியா தான். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. ஓடிடி சன் நெக்ஸ்ட்டில் தமிழ் டப்பிங்கிலே அவைலபிளாக இருக்கே. நேற்று 10/10/2025 ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரைபன் ஆதாரி பார்பரிக். நன்றிகள் பல. அனைவரும்